சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவா. ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவா. ஆமென். நல்லவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் நல்லவர்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அவர் இயேசு மட்டும்தான். சில கணவன்மார் சொல்லுவாங்க, சில மனைவிமார் சொல்லுவாங்க, கட்டும்போது நல்லவன் நினச்சேன், ஆனால் இப்போ தான் தெரியுது அப்படின்னு. சில நண்பர்கள் சொல்லுவாங்க, நல்லவன் நினச்சி பழகினேன், எப்படி பண்ணிட்டான். ஆனால் இயேசுவை ருசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒன்று சொல்ல முடியும், அவர் என்றென்றைக்கும் நல்லவராகவே இருக்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு. டேஸ்ட் பண்ணாதான் சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியும். நம்ம மூக்கில் எவ்வளோ பவர் வேணா இருக்கலாம், வாசனை அப்படின்ன உடனே அது என்ன சமையல்னு கண்டுபிடிக்கிற அந்த திறன் நமக்கு இருக்கலாம். ஆனால் ஆகாரம் நாக்கில் படாமல் அந்த ஆகாரம் எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ ருசியாக இருக்குது அப்படின்னு தெரியாது. அப்போ ருசித்த ஆகாரம் நம்முடைய சரீரத்திற்குள்ளே போகும்போது அந்த ஆகாரம் நமக்கு பலனாய் மாறுகிறது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லும்பொழுது, கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்கள்னா, நீங்கள் எந்த அளவுக்கு அவர் நல்லவர் என்பதை ருசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பலப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். எப்பயோ ஒரு தடவை இல்லை, ஒவ்வொரு நாளும் அவர் நல்லவர் என்பதை நம்ம ருசிக்க 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 நீங்கள் பலப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும், அது ஸ்கூலுக்கு போகும்போதாக இருக்கலாம், காலேஜுக்கு போகும்போதாக இருக்கலாம், வேலைக்கு போகும்போதாக இருக்கலாம், வீட்டில் இருக்கும்போதுதான் இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் அவர் நல்லவர் என்கிற விழிப்புணர்வு, அவர் நல்லவர் என்கிற அந்த அக்னாலேஜ்மெண்ட், அவரை நீங்கள் அடையாளம் காண்பீர்களானால் அதில் ஒரு பலன் உங்களை ஆட்கொள்ளும். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் சூழ்நிலைகளை வைத்து நாம் தேவனை கணக்கிடுவது உண்டு. சூழ்நிலை நல்லா இருந்துச்சுன்னா நல்லவர், சூழ்நிலை கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி இப்படி ஆச்சு, என்ன ஆச்சு தெரியலையே அப்படின்னு எல்லாமே அவர் தான் பண்ணாரோ நம்ம நினைக்கிறோம். ஆனால் நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒருபோதும் நாம் ஆராதிக்கிற தேவன் தீமை செய்யவே மாட்டார். அதுவும் உங்களுக்கு தீமை செய்யவே, அவருடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்யவே மாட்டார் என்பதை ஆணித்தரமாக நம்ம விசுவாசிக்கணும், நம்பணும். ஆமேன். நம்புறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. இயேசு வெளிப்படுத்தின தேவன், இயேசு வெளிப்படுத்தின தகப்பன் யாருக்கும் தீமை செய்யாத தகப்பன். ஹல்லேலூயா. இயேசு எங்கேயுமே யாருக்கும் தீமை செய்யலை. இயேசு தீமை செய்யலைன்னா அவருடைய தகப்பன், நாம் ஆராதிக்கிற தேவன், அவரும் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாரு, தீமை செய்ய மாட்டார். ஆகவே திரும்ப திரும்ப நான் சொல்ற ஒரு விஷயம், அவர் நல்லவர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். ஆமாம். ஒரே ஒரு பாடலை பாடி ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சில 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபேமிலியாக நானும் என் மனைவி என் மகன் நம்மளுடைய ஃபேமிலி ப்ரேயரில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது யோவான் 17வது அதிகாரத்தை தியானித்து கொண்டிருந்தேன். அப்போ யோவான் 17 வாசிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது இயேசு சொல்கிறாரு, நான் இவர்களுக்காக மட்டும் வேண்டிக் கொள்ளாமல், இவர்கள் போய் பிரசங்கம் பண்ணி, இவர்கள் போய் இந்த வார்த்தைகளை சொல்லி, யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்க போகிறார்களோ அவர்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வேண்டுதல் அப்படின்னு இயேசு சொல்றார்னா, பிதாவே, நான் உம்மிலும் நீர் என்னிலும் இருப்பதைப் போல இவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்க கடவர்கள் அப்படின்னு சொல்றார். ஆமென். இயேசு என்ன சொன்னாரு? நான் உம்மிலும் நீர் என்னிலும். அப்ப இயேசு தனியா வாழல, இயேசு எப்பொழுதும் பிதாவோடு கூடவே இருந்தா. பிதா இயேசுவுக்குள்ள, இயேசு பிதாவுக்குள்ள. அந்த மாதிரி நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்க கடவர்கள் சொன்னார். இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா சுவிசேஷம் ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். பிரிவினை என்று ஒன்று இருக்கவே இருக்காது. இயேசுனுடைய ஆசை நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருப்பது. ஆமென். ஏற்ற தாழ்வு அது இது இதெல்லாம் இல்லாம இயேசுவுக்குள்ள ஒன்றாயிருப்பது. ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடி, தேங்க்யூ ஃபாதர், ஹல்லேலூயா பாடும்பொழுது அப்படியே ஜெப சிந்தையோடு கண்களை மூடி நான் சொல்றதை மட்டும் அப்படியே பாருங்க. கண்ணை மூடி உங்களை சுத்தி ஒரு 3 பேர் கை கோர்த்து நிக்கிறத பாருங்களேன். ஒரு 3 பேர் உங்களை சுத்தி கை கோர்த்து நிக்கிறத பாருங்க. அந்த 3 பேருக்கு நடுவுல நீங்க இருக்கிறீங்க. அந்த 3 பேர் வேற யாரும் இல்லை. அந்த 3 பேர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன்.
அந்த 3 பேர் உங்களை சுற்றி நிற்கிறாங்க, உங்கள் பக்கத்தில் நெருங்கி வராங்க. அதில் அப்பா உங்கள் பக்கத்தில் வந்து சொல்கிறாரு, மகனே மகளே, நீ அனாதை அல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நீ தனியா இல்லை, எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை தனியா விடலை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you. ஓ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am in you. நான் உனக்குள் இருக்கிறேன். Thank you Father. Thank you Jesus. Hallelujah. நானும் மேலே நீர் என்னிலே ஒன்றாய் இருக்கின்றோமே, 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 பிரிக்க முடியா உறவு நீரே, இணைக்கப்பட்டேன் என்றென்றுமே, பிரிக்க முடியா உறவு நீரே, இணைக்கப்பட்டேன் என்றென்றுமே, என் பிரியம் நீரே, நல்லுறவு நீரே, உம்மில் நான் மகிழ்கின்றேனே, என் பிரியம் நீரே, நல்லுறவு நீரே, உம்மில் நான் மகிழ்கின்றேனே, நானும் மேலே நீர் என்னிலே ஒன்றாய் இருக்கின்றோமே, நானும் மேலே நீர் என்னிலே ஒன்றாய் இருக்கின்றோமே, திருத்துவ மையத்தில் நான் இருக்க எதை குறித்தும் கவலை எனக்கு இல்லை, திருத்துவ மையத்தில் நான் இருக்க எதை குறித்தும் கவலை எனக்கு இல்லை, என் அப்பா நீரே, என் அம்மா நீரே, உம்மில் நான் மகிழ்கின்றேனே, என் அப்பா நீரே, என் அம்மா நீரே, உம்மில் நான் மகிழ்கின்றேனே, நானும் மேலே நீர் என்னிலே ஒன்றாய் இருக்கின்றோமே, 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 நாங்கள் ஒன்றாய் இருக்கின்றோமே.
நாங்கள் ஒன்றாய் இருக்கின்றோமே. ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம், நாங்கள் ஒன்றாய் இருக்கின்றோமே. ஒருபோதும் நீங்கள் தனியா இருக்க முடியாது. நாமும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம். We are one. ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடி திரியேக தேவன் உங்களை அரவணைக்கிறத பாருங்க. He loves you. உங்களை அவர் அரவணைத்து, ஓ நான் உன்னை விட்டு தூரமா இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்குள் இருக்கிறேன். I am in you, I am with you. நான் உன்னை சுற்றிலும் இருக்கிறேன். ஓ ஹalleluya, ஹalleluya. அவருடைய அன்பு. Thank you Father, we love you. Thank you Jesus. Holy Spirit, we welcome you and honor you. We acknowledge you as a person. எங்க மத்தியில் ஒரு நபராய் உம்மை நாங்கள் அடையாளம் காண்கிறோம். Lord, from this moment, have your way, Holy Spirit. We honor you and welcome you. Have your way in our midst. எங்கள் மத்தியில் உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. எங்கள் இருதயங்களோடு நீங்க பேசுங்க. ஓ, எங்கள் குழப்பங்களுக்கு பதில் தாங்க. எங்கள் சிந்தை, எங்கள் மனது தெளிவடையட்டும். ஓ, நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு போதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் மத்தியில் இருக்கிறீர், நன்றி. எங்கள் மத்தியில் இருக்கிறீர், உமக்கு நன்றி, 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 நன்றி. எங்களோடு பேசுங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹalleluya. Thank you Jesus. கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 3:16 John chapter 3. அவரை தந்தருளி. ஆமென். இந்த வசனம் மனப்பாடமா நிறைய பேருக்கு தெரியும். ஒருவேளை மனப்பாடமா தெரியல அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்குள்ள இல்லை நாளைக்கு திரும்ப இங்கே வர்றதுக்குள்ள இந்த வசனத்தை என்ன பண்ணுங்க, மனப்பாடம். சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் தான். ஐயா வந்து இப்போ வரைக்கும் எடுக்கல, அவர் எடுக்காமலே படிச்சிட்டார், சொன்னார். அதுபோல் இதை ஒருவேளை மனப்பாடமாக தெரியல அப்படின்னா நீங்கள் படிங்க. வசனங்களை மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வசனத்திலிருந்து சில காரியங்கள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம். பட் என் இருதயத்தில் எரிந்து கொண்டிருக்கிற சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இயேசு சில காரியங்களை இங்கே அப்படியே பேசிக்கொண்டே இருக்கிறார். மறுபடியும் பிறக்கிறத பற்றி, ஞானஸ்தானத்தை பற்றி, ஜலத்தினால் பிறப்பதை பற்றி நிக்கோதேமு என்கிற ஒருவனோடு கூட இயேசு பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது இந்த 16வது வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன். இந்த வசனத்தை அப்படி படிக்கும் பொழுது என்னால் மேலே படிக்க முடியாமல் அந்த வசனத்தை நான் கவனித்து அது திரும்ப 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 நான் வாசித்து கொண்டே இருந்தேன். அப்போ வாசித்து கொண்டே இருந்த போது ஆவியானவர் எனக்கு பேசின, என்னோடு கூட இடைப்பட்டு சில காரியங்களை தான் நான் இன்னைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போ for God loved the world so much அப்படின்னு ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கு. தமிழ்ல கடைசியில் வரும், கர்த்தர் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இங்கிலீஷ்ல for God loved the world so much அப்படின்னு போட்டிருக்கு. நான் சின்னதுல இருந்தே ஒரு ஊழியக்காரனுடைய மகனா பிறந்து எல்லா ஆராதனைகளையும் அட்டன் பண்ணி சின்ன பிள்ளையிலேருந்தே சபையில் உட்கார்ந்து நிறைய பிரசங்களை கேட்டதுனால எனக்கு என்ன நம்பிக்கை, என்ன உள்ள ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இந்த உலகத்தை தேவனால நேசிக்க முடியல, இந்த உலகம் ரொம்ப பாவத்தில் இருக்கு. இப்பவும் அப்படி தானே இருக்கா இல்லையா?
இருக்கு. அப்போ உலகம் ரொம்ப அக்கிரமத்தில் இருக்கு. உலகத்தில் எங்க பார்த்தாலும் இருள் இருக்கு, எங்க பார்த்தாலும் பிசாசுனுடைய கிரியை, எங்க பார்த்தாலும் பாவம், எங்க பார்த்தாலும் இச்சை, எங்க பார்த்தாலும் வேசி, இப்படி பயங்கரமான இருள் உலகத்தில் இருந்ததுனால இந்த உலகத்தை நேசிக்க முடியாத தேவன் இந்த உலகத்தை நேசிப்பதற்காக தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி, அந்த குமாரன் சிலுவையில் ரத்தம் சிந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்ததுக்கு அப்புறம் நேசிக்க முடியாம இருந்த இந்த தேவன் இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சொல்லுங்க? ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறம், ரத்தம் சிந்துதலுக்கு அப்புறம், இயேசுவினுடைய மரணத்திற்கு அப்புறம் இந்த பிதா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? நேசிக்க ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு தான் நான் நம்பிட்டு இருந்தேன். ஒருவேளை இங்க இருக்கிற சில பேர் நீங்க அப்படி நம்புறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த வசனத்தை நான் வாசிக்க நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். பிதாவாகிய தேவன் நேசிக்க முடியாததுனால இயேசுவை கொடுக்கல. வேதம் சொல்லுகிறது அவர் உலகத்தை நேசித்தபடியினால் இயேசுவை கொடுத்தார். ஆமென். அவர் நேசிக்க முடியாததுனால கொடுக்கல. ஐயோ பாவம், இவன் எப்படி நான் லவ் பண்ண போறேன், இவன் எப்படி எனக்குள்ள, இவன் எப்படி நான் நேசிக்க போறேன், ஓ அப்படின்னு அவர் அந்த அருவருப்பை பார்க்க முடியாம இயேசுவை தந்து, இயேசு ரத்தம் சிந்தி மரித்ததுக்கு அப்புறம் இப்போ நேசித்தார் அப்படின்னு நான் முன்னாடி நம்பிட்டு இருந்தேன். ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது நேசிக்க முடியாததுனால அப்பா இயேசுவை கொடுக்கல, ரொம்ப நேசித்ததினால் அப்பா இயேசுவை கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் உலகத்தை அவர் அதிகமாய் நேசித்தபடியினால் அவர் இயேசுவை கொடுத்தார். இன்னொரு விதத்தில் சொல்வேன்னா, அவர் நம்மை நேசிக்க அவருக்கு இயேசு தேவைப்படல. நீங்களும் நானும் தகப்பனை அறிந்து கொள்ள, நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள நமக்கு தான் இயேசு தேவைப்பட்டார். ஆமென். God did not require Jesus to love us. அவர் நம்மை நேசிக்க அவருக்கு இயேசு தேவைப்படல. நாம் அவரை நேசிக்க, நாம் அவரை புரிந்து கொள்ள, இந்த உலகமாகி இந்த உலகத்தில் வாழ்கிற அவருடைய பிள்ளைகள் ஓ இப்படிப்பட்ட தகப்பனா அப்படின்னு அறிந்து கொள்ள நமக்கு தான் இயேசு தேவைப்பட்டா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு எனக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, இயேசு எனக்கு. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, யாருக்கு இயேசு? அவருக்கு இயேசு. இல்ல இல்ல இல்ல, இயேசு I need Jesus. எனக்கு இயேசு தேவை. So இந்த வசனம் சொல்லுகிறது for God loved the world so much. எவ்வளவு much சொல்லுங்க? so much. அப்பா எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்களேன். For God loved the world so much. இன்னைக்கு அந்த அன்பின் ஆழத்துக்குள்ள ஆவியா நம்மளை கூட்டிட்டு போக போறார். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஆமென். Love is so powerful. சரியான உண்மையான தேவனுடைய அன்பை நீங்களும் நானும் புரிந்து கொண்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல எதுவுமே உங்களை அசைக்க முடியாது. எதுவுமே. Only when you understand how much he loves you, அவருடைய அன்பு எவ்வளவு தூய்மையானது, எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டோமானால் சின்ன சின்ன சூழ்நிலைகள், சின்ன சின்ன பேச்சுக்கள், சின்ன சின்ன வார்த்தைகள், இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க இது பண்ணிட்டாங்க, அது எதுவுமே உங்களை கொஞ்சம் கூட ஷேக் பண்ணாது. ஏன்னா you will know அப்பா என்ன நேசிக்கிறார். He loves. அப்போ இந்த வசனத்தை நான் வாசிக்க அப்பா சொல்ல, hey Tenny, for God loved the world so much. Oh, அந்த வேர்ல்டை லைட்டாக பெண்ணில் அடிச்சிருன்னு சொன்னார். என் பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டை நான் பெண்ணில் அடிச்சிருக்கேன், ஒரு ஸ்லாஷ் போட்டிருக்கேன். அங்கே உன் பேரை போட்டு படுறா அப்படின்னார். பக்கத்தில் என் பேர் எழுதியிருக்கேன், டெனி அப்படின்னு. இப்போ படுறா. இப்போ நான் படிக்கிறேன், for God loved Tenny so much. அப்பா, for God loved, for God loved, for God loved, for God loved. புடிச்சிட்டீங்க எல்லாரும். for God loved. 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை சொன்னோம். அது வரைக்கும் உலகத்தை அப்படின்னு படிச்சுட்டு இருந்தேன்னா, டெனியில் அப்படின்னு படிக்கும் போது அந்த வார்த்தை ரொம்ப பர்சனலா மாறுது. It became so personal.
உலகம் சொல்லும் போது உலகத்தை நேசிச்சார். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்ப டெனியில் அன்பு கூர்ந்தார் போது ஒரு மாதிரி பண்ணுது. ஆமென். உங்க பேரை போட்டு கொஞ்சம் உணர்ந்து ஒரு 2 முறை அப்படி சொல்லி பாருங்களேன். சொல்லி பாருங்க, சும்மா சொல்லி பாருங்க. அவரை தந்தருளி இவ்வளவாய் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சத்தமா உங்க பேர் உங்களுக்கே கேட்கட்டும். சொல்லுங்க. இவ்வளவாய் சொன்னீங்களா? டெனியில் அன்பு கூர்ந்தார். அப்பவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எங்கள் வீட்டு ஹாலில் ஒரு சின்ன டீப்பாய் இருக்கும். அதில் தான் பைபிள் இப்படி வச்சுட்டு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா என் கூட அப்படியே நான் தியானிக்க அப்பா என் கூட பேசுகிறாங்க. அப்போ இந்த வார்த்தை நான் திரும்ப சொல்றேன். டெனியில் அன்பு கூர்ந்தார். For God loved Denny so much. For God loved Denny so much. அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். டக்குன்னு அப்பா சொல்றாரு, டேய், உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு சொல்லும்போது நீ முழு உலகத்தையும் சேர்த்துக்கிற. உலகத்துல கிட்டத்தட்ட 250 நாடுகள் இருக்கு. 250+ countries. 250 நாடுகள்ல பல கோடி மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே, அத்தனை கோடி மக்களுமே இந்த உலகத்தில், வேர்ல்ட் அதுக்குள்ள அடக்கம். they all are included. வேர்ல்ட், உலகத்தில். சோ உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு படி தப்பு கிடையாது. தட்ஸ் ரைட். ஆனா நான் உன்னை பார்த்து ஒன்று சொல்ல விரும்புறேன்டா. சொல்லுங்கப்பா. when you read world எல்லாத்தையும் சேர்த்துக்கிற. ஆனா நான் உன்னை பார்த்து ஒன்று சொல்ல விரும்புறேன். டெனி, நீ தாண்டா என் உலகம் அப்படின்னு சொன்னார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என்னால் தாங்கவே முடியல. இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்து சொல்ற, நீ யாரோன்னு நினைச்சுக்கிற, ஆனா உன்னை உலகமாய் நேசிக்கிற அண்ட சராசரத்தை படைத்த ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை உலகமாய் தன்னுடைய வேர்ல்டாக, தன்னுடைய உலகமாக நேசிக்கிற ஒரு அப்பா இருக்கிறார். and he wants you to know that you are his world. You are not a nobody or a somebody. You are his world. நீங்க யாரோ ஒருவனோ யாரோ ஒருவளோ அல்ல. உங்களை உலகமாய் நேசிக்கிற ஒரு அப்பா இருக்கிறார். அப்பா சொல்றாரே, நீ என் உலகம். எத்தனை பேருக்கு புரியுது தெரியல. எனக்கு அப்படியே ஓடலாம் மாதிரி இருக்கு. ஓ ஹalleluya. அப்பா சொல்ற, hey, you are my world. சில பேர் சும்மா சொல்லுவாங்க நேசிக்கும் போது, நீதாம்மா எனக்கு உலகம், நீதான் அப்படின்வாங்க. எத்தனை பேர் அப்படி கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. நீ சொல்லுமா, உனக்காக நான் அங்க போவேன், உனக்காக இங்க போவேன், இதை கட்டுறேன் அதை கட்டுறேன். கருவேப்பிலை வாங்கிட்டு வர மாட்டான். ஆனா அப்பா சொல்றாரு, நீ என்னுடைய உலகம். இந்த வார்த்தை உங்க இருதயத்துல மட்டும் இல்ல, உங்க இருதயத்தையும் தாண்டி உங்க ஆவியில இந்த வார்த்தை எழுதப்பட்டிரணும். ஓ, என்ன வந்தாலும் எனக்கு தெரியும், நான் அப்பாவின் உலகம். I am daddy's world. ஆகவே அவருடைய உலகத்தை காப்பாற்ற, அவருடைய உலகத்தை மீட்டெடுக்க உங்களுக்காக எனக்காக அப்பா இயேசுவை கொடுத்தார். அப்பா சொல்றாரு, you are my world. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் அப்பாவுடைய உலகம். ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டீங்க, அப்பாவோட உலகம் அப்படி. ஓ ஹோலி ஸ்பிரிட், இந்த வார்த்தையினுடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளேயும் let it go deeper, deeper, deeper. இது உங்களுக்கு இது புரிய இதில் ஒரு தெளிவு உண்டாக அவருடைய அன்பை நம்ம சந்தேகப்படவே மாட்டோம். சூழ்நிலைகள் மாறும்போது ஒரு சின்ன கேள்வி கூட வராது. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், என்னை இடைவிடாம நேசிக்கிற நல்ல தகப்பன் அவர் இருக்கிறாரு. அவருக்கு நான் உலகமா இருக்கேன். I am his world. ஓ, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கலாம், வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், 50-60 வயதானவங்களா கூட இருக்கலாம். ஆனா அப்பாவுக்கு நீங்க அவருடைய உலகம். அப்பாவுக்கு நீங்க அவருடைய உலகம். You are so precious to him.
நீங்க அவருக்கு ரொம்ப ரொம்ப விலையேற பெற்றவர்கள். ஓ, அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அப்பா சொல்றாரு, நீ என் உலகம், நீ அனாதை இல்ல, நீ யாரோ ஒருவன் அல்ல, யாரோ ஒருவன் அல்ல, நீ என்னுடைய உலகமா இருக்கிறார். இந்த உலகத்துக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த, அதாவது மனிதனுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த இயேசு சாதாரணமா ஏதோ வந்தாரு, ஏதோ அன்பை காட்டினார். இல்ல இல்ல, அப்படி இல்லை. அவர் தெரிந்து கொண்ட பாதை, இல்லாவிட்டால் அப்பா அனுமதித்த அந்த பாதை சாதாரண பாதை இல்லை. இந்த அன்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு இன்னைக்கு சபைக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம். எத்தனையோ பேர் இன்னுமே தெரியாம ரோட்ல போயிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் எத்தனையோ பேர் இருக்கு, இன்னும் இந்த அன்பு தெரியல. இப்படி ஒரு அப்பா இருக்காருன்னு தெரியல, இப்படி ஒரு நேசர் இருக்கிறாருன்னு தெரியல, இப்படி இடைவிடாம ஒருத்தர் என் மேல அன்பு காட்டிக்கிட்டே இருக்காருன்னு தெரியாத அநேகர் இருக்கிறாங்க. ஆனா உங்களையும் என்னையும் தேடி வந்து அந்த அன்பை காட்டி இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். He loves us like anything. அப்போ இந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்த இயேசு தெரிந்து கொண்ட பாதை. இயேசுவை கைது பண்ண வராங்க. அதுக்கு முன்பாக இயேசு 3 பேரை கூட்டிக்கிட்டு போய் ஒரு இடத்துல, பா நீங்க 3 பேர் இங்க ப்ரே பண்ணுங்க, நான் உள்ள போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போய் இயேசு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு முழங்கால் படியிட்டு என்ன ஜெபம் பண்றாரு? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு ஜெபம் பண்றாரு. பிதா ஆன்சர் பண்ணல. பிதா சைலண்டா இருக்காரு. இயேசு எழும்பி வந்து இந்த 3 பேரை பார்க்கிறாரு. 3 பேர் பார்த்து தூங்கிட்டு இருக்காங்க. ஏய், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கடா. ஜெபம் பண்றோம். நீங்க சோதனைக்குட்படாதபடிக்கு கொஞ்சம் விழித்திருந்து 1 மணி நேரம் ஜெபிக்க ஜெபம் பண்றோம். சோத்திரம் 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 சோத்திரம், திரும்ப தூங்குறாங்க. இப்ப இயேசு வந்து இங்க முழங்கால் படியிட்டல்ல, இப்ப இயேசு முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிறார். திரும்பவும் சொல்றாரு, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும்னு திரும்ப ஜெபிக்கிறார். பிதா ஆன்சர் பண்ணல. 3வது முறை திரும்பவும் ஜெபிக்கிறாரு. பிதா ஆன்சர் பண்ணல. இப்ப வேதம் சொல்லுகிறது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு ரொம்ப பலவீனம். அவருடைய சரித்திர பெரிய பிரசங்கம்லாம் பண்ணல. உங்க யாருக்குமே வேர்க்கல இல்லையா? ஆனா எனக்கு வேர்த்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா நான் என்ன பண்றேன், ஃபேனை மூஞ்சில் அடிச்சா கூட எனக்கு வேர்க்கும். என் உடம்பு அந்த மாதிரி வேர்த்துக்கிட்டே இருக்கு. இப்ப இயேசு பெரிய பிரசங்கம்லாம் அங்க பண்ணல. 5000 பேர் முன்னாடி, 10,000 பேர் முன்னாடி நின்று என்ன பண்ணல, பிரசங்கம்லாம் கத்தி கத்தி பண்ணல. இயேசு முழங்கால் படிட்டு அமைதியா ஜெபம் பண்றாரு. ஆனா பார்த்தா அவருக்கு வேர்க்குது. ஆனா வெறும் வேர்வை அல்ல, அதிக வியாகுலப்பட்டபடியினால், அவருடைய இருதயம் மிகவும் நொந்து நொறுங்கி போனபடியினால் அவருடைய சரீரத்திலிருந்து வேர்வையின் துவாரங்கள் வழியா இப்ப என்ன வருது? பிளட் வருது. ரத்தம் ட்ரிப் ஆகுது ஸ்கின்ல இருந்து. So he was completely broken. முழுவதுமாய் உடைக்கப்படுகிறார். நம்ம இந்த நாட்கள் சிலுவை தியான நாட்கள்ல இருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன். ஜஸ்ட் இமேஜின். ரொம்ப ரேரா நம்ம கேட்டிருப்போம், கண்ணில் ரத்தம் வருது, கையில் திடீர்னு அங்கங்க ரத்தம் வருது அப்படின்னு. ரொம்ப ரேராக கேட்டிருப்போம். இல்லை நீங்கள் பார்த்துருக்கலாமா இருக்கும். நான் அப்படி யாரும் நான் பார்த்ததில்லை. பட் எங்கேயாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஸ்வெட் வர இடங்கள்ல ரத்தம் வருது. இயேசு எந்த அளவுக்கு பலவீனமா இருந்தா, 3 வருஷத்துல வராத தூதன் இப்ப இயேசுவை பலப்படுத்த ஒரு தூதன் கெத்செமனே தோட்டத்துக்குள்ள வந்து இயேசுவை பலப்படுத்துகிறார். யோசித்து பாருங்களேன். இவ்வளவு பெயின்குள்ள, இவ்வளவு வியாகுலத்திற்குள்ள, இவ்வளவு ரத்த வேர்வைக்குள்ள உடைந்து போய் பிதாவை நோக்கி கதறுகிறார். ஆனா பிதா ஆன்சர் பண்ணவே இல்லை. 4 சுவிசேஷங்கள் நீங்க திரும்ப திரும்ப படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இயேசு எந்த இடத்திலையும் பெரிய ஜபங்கள்லாம் செய்யல. பிதாவே என் ஜபத்திற்கு பதில் தாங்க, பிதாவே எனக்கு இதை பண்ணுங்க, பிதாவே அப்படிலாம் கெஞ்சவே இல்லை. இயேசுடைய சிம்பிள் பிரேயர் எப்படி தெரியுமா இருக்கும்? 5 அப்பம் 2 மீனை கையில் எடுப்பார். பிதாவே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு 5 அப்பம் 2 மீன் அப்படி கொடுத்தார். அப்படின்னா 5 அப்பம் 2 மீன் பல்லாயிரங்களை போஷிக்கும்.
12 கூட மீதி எடுக்கிற அளவிற்கு வெறும் 5 அப்பம் 2 மீனை பிதா மல்டிப்ளை பண்ணி இயேசுவின் நன்றின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு அப்படி பதில் கொடுக்கிறாரு பிதா. லாசருவின் கல்லறை வாசல்ல நிற்கிறார். பெரிய ஜபம்லாம் இல்லை. சொல்றாரு, பிதாவே என்னை கேட்பீர் எனக்கு தெரியும், இருந்தாலும் இவர்கள் நிமித்தம் அப்படின்னு சொல்லிட்டு லாசருவே வெளியே வா அப்படின்னா 4 நாள் ஆகி செத்து போய் 4 நாள் ஆகி நாரி போய் கொண்டிருக்கிற லாசரு வெளியே வரா. அப்படின்னா பாருங்களேன், இயேசு ஒரு வார்த்தை சொன்னா உடனே பதில் கொடுக்கிற பிதா. டிலே இல்லை, தாமதம் இல்லை, சொன்னா உடனே பதில் கொடுக்கிறார். அப்படி ரெஸ்பாண்ட் பண்ண ஃபாதர் 3 முறை இயேசு ஜெபித்தும் ஏன் ஆன்சர் பண்ணல? கெஞ்சுறாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க, is there any possible way to remove this cup from me? ஏன்னா அவருக்கு தெரியுது இந்த பாதை ரொம்ப மோசமா இருக்கும். என்னை அடிப்பாங்க, என்னை காரி துப்புவாங்க, என் தலையில கொட்டுவாங்க, என் தாடையை பிடிச்சு இழுப்பாங்க, என்னை குருடாக்கி கேலி கிண்டல் பண்ணுவாங்க, என்னை நிர்வாணமாய் சிலுவையில் அறைவார்கள், எல்லாருக்கும் முன்பாக உன சிலுவையை சுமக்க, இதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆகவே சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆனா பிதா ஆன்சர் பண்ணல. 3 times ரிப்பீட்டடா கேட்கிறாரு, ஆனா பிதா ஆன்சர் பண்ணவே இல்லை. அது எனக்கு புரியவே இல்லை, என்ன அப்பா ஆன்சர் பண்ணல? அப்ப நான் அப்பா கிட்ட கேட்கிறேன், அப்பா why you didn't answer? இயேசு உங்ககிட்ட இப்படி கேட்கிறாரு, முட்டி போட்டு ஜெபம் பண்றாரு, முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்றாரு, வேர்வெல்லாம் ரத்தமா கொட்டுது, ஏன் நீங்க ஆன்சர் பண்ணல? அப்பா என்கிட்ட சொன்னாங்க, டெனி ஒருவேளை நான் ஆன்சர் பண்ணியிருந்தா நீ என் அப்பான்னு கூப்பிட்டுருக்க மாட்டேன். இயேசுவின் ஜெபத்திற்கு நான் பதில் கொடுத்திருந்தா, வேற ஏதாவது வழியில பார்த்துக்கலாம் பாப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தா, நான் ஒரு தகப்பன் இருக்கிறேன் என்பதை நீ அறியாமல் இருந்திருப்பாய். இயேசு சிலுவைக்கு போவதன் மூலம், இயேசு தன்னுடைய, அதாவது பிதா தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுப்பதன் மூலமாய், அந்த ஒரு குமாரன் மரிப்பதன் மூலமாய் உலகத்தில் பல குமாரர்கள் குமாரத்திகளை பிதாவாகிய தேவன் சம்பாதிக்க விரும்பினார். இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்களும் நானும் ஒரு தெய்வத்தை, ஒரு கடவுளை அல்ல, நீங்களும் நானும் ஒரு அப்பாவை ஆராதிக்கிறோம், ஒரு தகப்பனை ஆராதிக்கிறோம். அவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறார். He is our father. அப்பா மாதிரி இல்ல. சில பேர் சொல்லுவாங்களே, இவங்க என் அண்ணன் மாதிரி, இவங்க என் அம்மா மாதிரி, இவங்க என் அக்கா மாதிரி, அந்த மாதிரி இந்த மாதிரி. இவர் அப்பா மாதிரி கிடையாது. சில பேர் அப்படித்தான் நினைச்சுக்கிறாங்க. God is like my father. தப்பு. God is not like your father. God is your father. ஆமென். அவர் உங்க அப்பா மாதிரி கிடையாது, அவர்தான் அப்பா. உங்களை பெத்தெடுத்தாங்களே அப்பா அம்மா, எந்த அளவுக்கு அவர்கள் உங்களுடைய நிஜமான தாயும் தகப்பனுமா இருக்கிறார்களோ அதை விட அதிக நிஜம் எல்லா உறவுகளுக்கும் காரணராய் இருக்கிற இவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறார் என்பது. He is your real father. அவர் உங்களுடைய நிஜமான அப்பா, நிஜமான தகப்பன். இந்த தகப்பன் நம்மோடு கூட ஒரு உறவில், he wants a relationship with us. வெறும் அவர் எனக்கு அப்பா அப்படின்னு மூல அறிவில் தெரியறது இல்லை. அது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், கிறிஸ்துவ அல்லாதவர்களுக்கு தெரியும், நிறைய விசுவாசிகளுக்கு தெரியும், நிறைய ஊழியர்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது மூல அறிவு, அவர் அப்பா இல்லை 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 இல்லை. இயேசு விரும்புகிறது வெறும் மூல அறிவில் அவர் அப்பா அப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லை, அனுதினமும் உறவில் அவரோடு கூட பழக அப்பா விரும்புகிறார். அப்பா நம்ம கூட பழக விரும்புகிறார். இயேசு இந்த பூமியில இருந்த 33 வருஷம், 30 வருஷம் அவர் பெருசா என்ன பண்ணார் தெரியாது. 12வது வயசுல ஆலயத்துக்கு போனார் நமக்கு தெரியும். ஆனா 12ல இருந்து 30 அவர் என்ன பண்ணார் எக்ஸாக்டா அப்படின்னு ஹிஸ்டரி கூட ப்ராப்பரா சொல்லல. ஆனா 30ல இருந்து 33 வருஷம் எவ்வளவு ஊழியங்களை அவர் செய்திருந்தாலும் அனுதினமும் பிதாவோடு கூட உறவில் இல்லாமல் அவர் ஊழியம் செய்யவே இல்லை. ஆமென். பிதாவோடு பழகாம, இப்ப பாருங்களேன், அப்பாவும் நானும் ஒண்ணுன்னு சொல்றாரு, நான் பிதாவுக்குள்ள இருக்கேன், பிதா எனக்குள்ள இருக்கேன்னு சொல்றாரு. அப்படி இருந்தும் டைம் கிடைக்கும் போது எங்க ஓடுறாரு?
மலை மேலே ஓடுறாரு. டைம் கிடைக்கும் போதெல்லாம் எங்கோ வனாந்தரத்தில் ஓடுறாரு. ஏன்? அப்பதான் எனக்குள்ள இருக்காரு, நான் அவருக்குள்ள இருக்கேன். எப்பவுமே ஒன்றா தானே இருக்கோம். சில பேருக்கு நாங்கள் தான் ஒன்றா இருக்கோமே. காட் இஸ் வித் மீ, ஐ எம் இன் காட். காட், அதனால பெருசாக ஜபம் எதுக்கு, அதனால எதுக்கு ஆண்டவரை தேடணும், அது பரவாயில்ல, அவர் தான் எனக்குள்ள இருக்காரு. நிறைய பேர் அப்படி சொல்லி சர்ச்சு கூட வரதில்லை, தெரியுமா உங்களுக்கு? இங்கே அப்படி தெரில. சென்னையில் ஒருத்தர்கிட்ட கேட்டு, அவர் தான் எனக்குள்ளே இருக்கு, அப்போ நான் சர்ச்சுக்கு வரணும்? அவர் தான் எனக்குள்ளே இருக்காரு, நான் இருக்கிற இடம் தான் சர்ச்சு, அப்புறம் நான் சர்ச்சுக்குள்ளே வரணும் அப்படி கேட்குறான். என்னடா இது? இயேசு பிதாவுக்குள்ள இருந்தார், பிதா இயேசுக்குள்ள இருந்தார். ஆனாலும் அந்த பிதாவோடு உறவு கொள்ள, அந்த பிதாவோடு சில மணி நேரம் அப்படியே அந்த அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட ஜீசஸ் sought a solitary place. எனக்குள்ள அப்பா இருக்காரு, அவர் சாட்டிஸ்ஃபைடா சுத்திக்கிட்டு இல்லை, அப்பாவோடு ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. சிஷ்யர்கள் அற்புதம் நடக்குதா அப்படின்ற, ஏறுங்கடா போடா, அந்த அக்கறை போங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லி படகளை ஏற்றி அவங்களை அனுப்பிட்டு கடகடகடன் மலை மேலே போறாரு. போய் பிதாவோடு கூட உறவாடுகிறார், பிதாவோட பேசுறார். இன்னைக்கு அப்பா நம்மளை நேசிக்கிறார் உண்மைதான், ஆனா அப்பா நம்மை ஒரு உறவுக்குள்ள உங்களை ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள கூப்பிடுறார். கம் லெட்ஸ் ஹேவ் ரிலேஷன்ஷிப், கம் லெட்ஸ் டைன் டுகெதர். நாம் ஒருமித்து நாம் உறவாடுவோம். ரிலேஷன்ஷிப் வளரணும்னா அங்க என்ன இருக்கணும் சொல்லுங்க? என்ன இருக்கணும்? கம்யூனியன் இருக்கணும். என்ன இருக்கணும்? வாட் இஸ் கம்யூனியன்? கம்யூனிகேஷன். கரெக்ட், அதான் சொன்னீங்களா? ஓகே, கரெக்ட். கம்யூனியனுக்குள்ள கம்யூனிகேஷன் இதெல்லாமே இருக்கு. அப்போ பேச்சுவார்த்தை இல்லாம, அவரோடு கூட உறவாடாம, அவரோடு கூட பேசாம நாம் அவரோடு கூட சரியான உறவுல என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. இன்னைக்கு அப்பா இந்த முதல் நாள்ல நம்மளை ஒரு உறவுக்கு அழைக்கிறார். கம் and stay with me, come and spend some time. Yes, you are busy. நிறைய பேர் ரொம்ப பிஸி. ஒருத்தர்கிட்ட சொன்னேன், பா கொஞ்சம் டைம், அதெல்லாம் டைமே கிடையாது. சாக்ஸ் போட கூட எனக்கு என்ன இல்லை, டைம் இல்லை. சாக்ஸ் போட டைம் இல்லை. இதில் வேற சும்மா போயிட்டு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்காந்து சோத்திரம் நாங்கள் என்ன சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப பிஸி. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிற நீங்கள், நிறைய பேர் வந்திருக்கலாம், பட் அவங்க பிஸியாக இருக்காங்க, கூட்டுருங்க. ஆனால் வந்திருக்கிற நீங்கள் கர்த்தரோடு கூட செலவிட வந்திருக்கிறதுனால, என்னமோ ஆவியானவர் இன்னைக்கு பேசுவார் நம்பி வந்திருக்கனால, அப்பா உங்களை அந்த நெருக்கமான சீக்ரெட் ரூம்குள்ள, சீக்ரெட் சேம்பருக்குள்ள உங்களை கூப்பிடுறார். நீ சும்மா வெளி பிரகாரத்தில் மட்டும் இருந்துட்டு போயிடாத, நீ உள்ள பிரகாரம், உள் பிரகாரத்திற்குள்ள, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள நானும் நீயும் மட்டும் உறவாடுகிற அந்த இடத்திற்குள்ள கம், லெட்ஸ் ஹேவ் சம் ஃபெலோஷிப் தேர். அங்க வேற யாரும் இல்லை, நீங்களும் அவரும் மட்டும்தான். உங்களுக்கான ஒரு அறை, உங்களுக்கான ஒரு இடம், உங்களுக்கான ஒரு சேஃப் பிளேஸை உண்டு பண்ணி அங்க நீங்களும் அவரும் மட்டும் உறவாட ஆரம்பிங்க. He is expecting that from you. நானும் நீயும் மட்டும் தனியா, நானும் நீயும் உறவாட, அவரோடு கூட உறவாட. அப்ப இயேசு ரத்தம் சிந்தி மரித்தது பிதாவோடு நமக்கு, இயேசு எப்படி பிதாவோடு உறவில் இருந்தாரோ அதுபோல நீங்களும் நானும் அவரோடு கூட உறவில் எப்பொழுதும் இருக்க. forever to have a relationship with the Father. இந்த அப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறார். He loves you like anything. நான் திரும்ப சொல்றேன், இந்த அப்பா உங்களை உலகமா நேசிக்கிறார். He loves you as his own world. உங்களை உலகமாய், ஆதாம் ஏவாளுக்காக அவர் உண்டாக்கின உலகத்தை வேதம் சொல்லுகிறது, பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழத்தில் இருள் இருந்துச்சு. 3 negatives. அதிகம் 1-2 வாசிக்கிறோம். 3 நெகட்டிவ். ஒழுங்கின்மை, வெறுமை, ஆழத்தில் இருள் இருந்துச்சு. ஆனா ஆதாமை உருவாக்குவதற்கு முன்பு, மனுஷனை உருவாக்குவதற்கு முன்பு இந்த ஒழுங்கின்மையை ஒழுங்காக்குறாரு, வெறுமையை நிறைவாக்குறாரு.
இருளை வெளிச்சமாக்குறார். ஆகவே ஆதாம் கண்ணை திறக்கும் போது அவன் ஒழுங்கின்மையை அல்ல, வெறுமையை அல்ல, அவன் இருளை அல்ல, அவன் கண்ணை திறக்கும் போது அவன் வெளிச்சத்தை பார்ப்பான். அவன் நிறைவை பார்ப்பான், அவன் ஒழுங்கான பூமியை பார்ப்பான், அழகான பூமியை பார்ப்பான். ஆகவே ஆதாம் கண்ணை திறப்பதற்கு முன்பு, ஆதாமை உருவாக்குவதற்கு முன்பு எல்லாவற்றையும் அழகாக்கின தேவன். அப்பா சொல்றாரு, ஆதாமுக்காக உண்டாக்கின உலகத்தையே அவ்வளோ அழகா மாத்துவேன்னா, உன்னைய உலகம்னு சொல்லும் பொழுது உன் உலகத்தில் இருக்கிற குறையை நான் மாற்ற மாட்டேனா? உன் உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன தேவையை நான் சந்திக்க மாட்டேனா? உன் உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன குறைகளை நான் சரியாக்க மாட்டேனா? வாட் எவர் இட் இஸ், திஸ் ஈவினிங் அண்டர்ஸ்டாண்ட், ஒரு அப்பா என்னை நேசிக்கிறார். ஆகவே எனக்குள்ள என்ன தேவை இருந்தாலும் அந்த அப்பா சந்திப்பா. உங்க குடும்பத்தில் என்ன வேணா இருக்கட்டும், அப்பா அதை சந்திப்பா. whatever you are desiring, அப்பா அதை சந்திப்பார். ஏன்னா அப்பா சொல்றாரே, நீ யாரோ இல்ல, நீ என் உலகம். You are my world. ஆகவே whatever you need, உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அப்பா சொல்றார், நீ என் உலகமா இருக்கிறதுனால, as you are my world, நீ என் உலகமா இருக்கிறதுனால உன் உலகத்துல வெளிச்சம், உன் உலகத்தில் நிறைவு, உன் உலகத்தில் ஒழுங்கு, அதையெல்லாம் மாறுவது, அதெல்லாம் ஆக்குவது அப்பாவுடைய கடமை. இன்னைக்கு ஒருவேளை என்ன அங்கலாய்ப்போடு, என்ன யோசனையோடு, என்ன தேவையோடு நீங்கள் வந்திருந்தாலும் அப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்கும்படி சொல்லுகிறார், நான் உன் உலகத்தை அழகாக மாற்றுவேன், நான் உன் குடும்பத்தை அழகாக மாற்றுவேன், நான் உன் பிள்ளைகளை அழகாக மாற்றுவேன், நான் உன் குறைகளை நிறைவாக்குவேன், உன்னுடைய வெறுமைகள் நிறைவாய் மாறும். whatever ஒழுங்கின்மை இருக்க வேண்டியது, எது இல்லாமல் எதெல்லாம் அப்படி இப்படி இருக்கோ அதெல்லாம் அப்பா சரியாக மாற்றுவார். ஆமென். things will change. ஏன்னா அப்பா நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். he loves us so much. உங்களை அளவில்லாமல் தகப்பன் நேசிக்கிறபடினால் காரியங்கள் எல்லாவற்றையும் அப்பா மாற்றிக்கிட்டே வருவார். So தேவன் அப்படின்னு சொல்லும்போது, when I say God, நிறைய நேரங்களில் நம்ம தேவன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏதோ ஒரு அநாத தேவன் அப்படின்னு நினச்சிக்கிறோம், ஏதோ லோன்லி காட் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இல்லை, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் திரியேக தேவனா இருக்கிறார். யாரா இருக்கிறாங்க? திரியேக தேவன். தம்பி நீ வரியா? நீ வா. நீ சரி. ஓகே, 3 பேர் மேலே வா. ஓகே, ஸோ இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. சரிங்களா? என்னை சுற்றி அப்படியே சர்க்கிள் பண்ணுங்க. ஸோ நல்லா கவனிங்க. நான் சின்னதில் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஒரே தேவன் இருந்தார், அவரே இயேசுவா வந்தார். இயேசு வந்து 33 வருஷம் வாழ்ந்துட்டு அவர் போய் அவரே என்னவா வந்தார்? ஆவியானவரா வந்தார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் அப்படி யாரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. அப்போ லூக்கா 3:22 வாசிக்கும் பொழுது நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். இவர் வெறும் ஒரு தேவனாய் காலங்கள் மாறும்போது அவரே வந்து அப்படி இல்லை. இவர்கள் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே, உலகம் ஆதியாகமோ ஆதியில தேவன் அப்படின்னு போட்டிருக்கு, அந்த ஆதியாகமத்திற்கு முன்பாகவே இந்த தேவன் திரியேக தேவனா இருந்தார். ஆமென். ஸோ இவர் ஃபாதர், ஹைட்டா இருக்கார், அதனால இவர் ஃபாதர், இவர் சன், இவர் சூப்பர் ட்ரெஸ், ஹோலி ஸ்பிரிட். இவர் யாரு? ஹோலி ஸ்பிரிட். இவங்க 3 பேரும் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே, ஆதியாகமத்திற்கு முன்பாகவே ஒருவரை ஒருவர் பயங்கரமா நேசிக்கிட்டே இருக்கிறாங்க. Father is loving Jesus, Jesus is loving the Holy Spirit, Holy Spirit is loving Jesus, Jesus is loving the Holy Spirit, Holy Spirit is loving the Father. இப்படி 3 பேர் என்ன பண்றாங்க? நேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அன்பு இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு.
இவங்களுக்குள்ள வெறுப்பு இல்லை, இவங்களுக்குள்ள பொறாமை இல்லை, இவங்களுக்குள்ள கசப்பு இல்லை, இவங்களுக்குள்ள நான் பெரியவன் நீ பெரியவன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. Because that much of love is running in them. இவங்களுக்குள்ள ஒளிவு மறைவு கிடையாது. நைசா சீக்ரெட் ரகசியம் அதெல்லாம் இவங்களுக்குள்ள கிடையவே கிடையாது. இவங்க ஓப்பன். இவங்களுக்குள்ள அவ்வளோ லைட் இருக்கு. இவங்களுக்குள்ள இருளே கிடையாது. they are full of light. லைட் இருக்கு, லவ் இருக்கு, யூனியன் இருக்கு, அதனால ரொம்ப லைஃப் இருக்கு, ஜீவன் இருக்கு. ஸோ இவங்க இப்படி நேசிட்டு இருக்கும்போது இவங்க 3 பேருக்கும் ஒரு ஐடியா தோணுது. சரி, நம்மளே மாற்றி மாற்றி இப்படி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளே ஒருத்தர் இப்படி நேசிக்கிட்டு இருக்கோம், நாம் என்ன பண்ணலாம், நம்முடைய சாயல்ல ஒரு மனுஷனை உருவாக்கலாம். கம், let us create man in our own image. நம்முடைய சாயலில் நாம் மனுஷனை உருவாக்குவோமாக அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு யார் வந்துட்டா இப்போ சொல்லுங்க. நான் தான் ஆதாம். இப்ப ஆதாம் வந்த உடனே அப்பா பார்க்கிறாரு, அப்பா ஆதாமை நேசிக்கிறார். இயேசு குமாரன் வார்த்தை என்ன பண்றாரு, இவர் வார்த்தை ஆதாமை நேசிக்கிறார், ஆவியானவர் நேசிக்கிறார். இப்ப 3 பேரும் சேர்ந்து மனிதனை நேசிக்கிறாங்க, பயங்கரமா லவ் பண்றாங்க, ரொம்ப அன்பு. ஆதாம உருவாக்கின உடனே மூவரும் சேர்ந்து, நல்லா கவனிங்க, ஆதாம சிருஷ்டித்து அவன் அப்படி அப்படி விடல. வேதம் சொல்லுகிறது, தினமும் அவனோடு கூட வந்து உறவாட. God was every day having communion, having communication, having fellowship. தூதர்கள் கேட்கறாங்க, என்ன அவனை சிங்காசனத்தை விட்டு போயிடுறீங்க, எங்க போறீங்க? எனக்கு அவன் முக்கியம்டா. நாங்க உங்களை எவ்வளவு வர்ஷிப் பண்றோம், பரிசுத்த 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம், டப்புனு எழுந்து ஓடிடுறீங்க, எங்க போறீங்க? நீங்க பண்ற வர்ஷிப்பை விட எனக்கு ஒருத்தங்க முக்கியம். நல்லா கவனிங்க, தூதர்களை விட அவர் உங்களையும் என்னையும் அதிகமாய் நேசிக்கிறார். தூதர்களை விட நீங்க ரொம்ப முக்கியம். எவ்ரி டே. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை யாரோ ஒருத்தர் நேசிக்கல, உங்களை ஒரு குடும்பம் நேசிக்குது. அந்த குடும்பத்தினுடைய பெயர் திரியேக குடும்பம். சந்தோஷம் இல்லையா? 3 பேர் உங்களை நேசிக்கிறாங்க, Father, Son and Holy Spirit. நான் ஒரு நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், சில நேரங்களில் இயேசு 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 ரொம்ப இயேசுவை பற்றி சொல்கிறோம். அப்படி இயேசு இயேசுன்னு சொன்னால் பிதாவுக்கு கோவம் வருமா? என்னடா அவனை இயேசு இயேசு சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் இப்படி யோசிக்கிறது. நான் அப்படி யோசிப்பேன் நிறைய. சில டைம் அப்பா ஃபாதர் ஃபாதர் டேடி டேடி நம்ம டக்குன்னு ஜீசஸ், என்னடா அவனை ரொம்ப அப்பா அப்பான்றான், நம்மள மறந்துட்டான் அவன், உனக்கு அப்பா தெரியுது என்னால் தான்டா அப்படின்னு இவர் சொல்லுவாரோ அப்படின்னு நினச்சேன். ஒரு நாள் ஆவியான ஹே நோ 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 இட்ஸ் நாட் லைக் தட். நீ ஆவியானவரேன்னு சொன்னாலும் அந்த ஆவியானவருக்குள்ள ஃபாதர் ஜீசஸ் தே ஆர் தேர். அவங்களுக்குள்ள பிரிவினையே கிடையாது. அவங்களுக்குள்ள நீங்க அப்பா அப்பா அப்பான்னு கொஞ்சறதுனால இயேசு கோச்சிக்க போறது இல்ல. he is happy. இந்த திருத்துவ அன்பு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்க ஃபேமிலி லைஃப் சூப்பரா இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு இது புரியறது இல்லை. அதனால ஃபேமிலி எப்படி இருக்கு, போ அப்படின்னு இருக்கு நிறைய பேருக்கு. நிறைய பேர் ஏதோ கட்டிட்டோம், 10 15 20 வருஷம் ஆயிடுச்சு, அப்படியே வாழ்ந்துருப்போம் அப்படி சில பேருக்கு இருக்கு. சில பேர் சகிச்சு சலிச்சு அப்படி வாழ்றாங்க. நோ நோ, இது நீங்க புரிஞ்சிருச்சுன்னா எப்படி பிதாவுக்குள்ள ஒளிவு மறைவில்லை, பிதா ஆவியானவர் நேசிக்கிறார், பிதா குமாரன் நேசிக்கிறார், குமாரன் ஆவியானவர். there is no hide and seek, there is no hidden thing, there is no secret. உள்ளுக்குள்ள அவ்வளோ அன்பு இருக்கு. அப்போ இந்த அன்பு பூமியில மனுஷனுக்குள்ள உண்டாகும்படி மனுஷனை தனியா படைக்காம மனுஷனை குடும்பமா படைச்சார். ஆதாமையும் ஏவாளையும் என்ன பண்ணாரு, ஃபேமிலி. அப்போ இந்த திரியேக தேவன் குடும்பத்தை ஏற்படுத்தினார். ஆகவே குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு குடும்பம் வேணாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா தப்பு. குடும்பம் வேணும். ஆமென். இங்க இருக்கிற எல்லாருமே, சத்தத்தை கேட்கிற எல்லாருமே நீங்க எல்லாரும் குடும்பத்துல தான் வந்திருக்கீங்க. அப்படியா இல்லையா? வானத்துல தொப்புடு விழுந்தவங்க யாராவது இருக்கீங்களா? No, we all came from family.
இந்த குடும்பம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட குடும்பம். அப்ப இன்னைக்கு நான் திரும்ப உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை ஒருத்தர் நேசிக்கல, உங்களை 3 பேரும் இடைவிடாமல் நேசிக்கிறார்கள். They love you like anything. அப்போ இது எங்க கரெக்டா விளங்குதுன்னா, லூக்கா 3:22 வாசிக்கும் பொழுது, இயேசு ஞானஸ்நானம் எடுத்து யோர்தான் கரை ஏறும் பொழுது வேதம் சொல்லுகிறது, வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் ரூபம் கொண்டு இயேசுவின் மேல் இறங்கினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இப்போ இயேசு தண்ணி மேல ஏறி வராரு, மேல இருந்து ஆவியானவர் இயேசுவின் மேல இறங்குறாரு. அப்போ வானத்திலிருந்து பிதா பேசுறாரு, நீ என்னுடைய நேசம். ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட். இவங்க எப்பயோ நடுவுல அப்படி இல்லை, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே. அப்போ நம்ம காட்னு சொல்லும்போது ஒரு அனாதை தெய்வத்தை சொல்லல, நம்ம திரியேக தேவனை ரெப்ரசன்ட் பண்ணி சொல்றோம். when we say God அப்படின்னா அந்த காடுக்குள்ள 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள். they are distinctive in personality. அவருடைய தனி ஆள் தத்துவம் தனி. ஆனா இவங்க 3 பேரை பிரிக்கவே முடியாது. எப்படி கணவன் மனைவி இனி நீங்கள் இருவர் அல்ல, இனி நீங்கள் ஒருவர் அப்படின்றாங்க. என்னடா இது, எப்படி அது ஒருவர்? எல்லாமே வேற வேற, மைண்ட் வேற, மூளை வேற, எல்லாமே வேற வேற. ஆனா என்ன சொல்றாங்க, கல்யாணம் அன்னைக்கு நீங்கள் இனி ஒரே மாம்சமா இருக்கிறீர்கள். இது புரிஞ்சிருச்சுன்னா அது புரிஞ்சிடும். ஆமென். சுயநலம் இல்லாத அன்பு, பிறர் நலம், பிறர் சார்ந்த அன்பு இவங்களுக்குள்ள அவ்வளோ இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. ஓ, ஆதாமேவளை ரொம்ப நேசித்தா. ஓ, ஆதாம பேச, ஆதாம கூட செலவிட, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அவனோடு கூட. இப்போ ஆதாமுக்கு பயங்கரமான உறவு யார் கூட? ஒரே சந்தோஷம் போயிட்டு இருக்கு. இந்த சர்க்கிளுக்கு வெளியே இருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன இவன் இப்படி இருக்கான், ரொம்ப என்ன பண்றான், ரொம்ப ஒரே ஜிகி 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 ஜிகின்னு இருக்கானே, பார்த்தாலும் அப்படி ஆனந்தமா இருக்கான். ஸோ நைஸா வஞ்சிக்க வரான். நல்லா கவனிங்க, நிறைய நேரங்களில் பழைய ஏற்பாட்டை படிக்கும்போது பழைய ஏற்பாட்டில் உள்ள நிறைய வசனங்கள் தேவன் கோபமான தேவனா காட்டுது. அப்படிதானே இருக்கு. நானும் படிக்கும் அப்படிதான். என்னடா இது, சிலுவைக்கு அப்புறம் இவர் லவ்விங்கா இருக்காரு, சிலுவைக்கு முன்னாடி சுடுறாரு எல்லாரையும். விடாத அவனை அமளிக்கிற விடாத, பிலிஸ்தீனை விடாத, அவனை பிச்சிடும், அவனை அப்படி 4 தலைமுறைக்கு இப்படி அப்படி இருக்கு. அப்பா பயமா இருக்கு சில வசனம் படிச்சா. என்ன ஆண்டவரே இப்படி இருக்கு, நீங்க ஆங்கிரி காடா இல்ல லவ்விங் டாடா? அப்போ என்ன ஒரு ரைடுக்குள்ள ஆண்டவர் கூட்டிட்டு போனார். உலகம் சொல்ற மாதிரி ஐ அம் நாட் an angry God. சில பேர் ஜீசஸ் வந்து ரொம்ப அன்பானவர், ஆனா அப்பா யாரு? டெரர். ஜீசஸ் கிட்ட போயிடலாம், ஆனா டாடி கிட்ட போக முடியும், டாடி கொட்டுவார், நறுக்கு நறுக்கு. அதனால எப்படி போனோம்? இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிட்டோம், நம்ம பிதாவை வேற மாதிரி ஆக்கிட்டோம். இல்ல இல்ல, பிதாவும் இயேசு வேற வேற இல்ல. இயேசு என்ன சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். If you have seen me, you have seen the Father. அப்போ சுபாவத்தில் இவங்க வேற வேற கிடையாது. ஓ, இயேசு எப்படி அன்பானவரோ அதே போல பிதாவும் அன்பானவர். அவ்வளோ அன்பு. அப்ப ஏன் பழைய ஏற்பாட்டில் இப்படி இருக்குது? அப்பதான் ஆண்டவர் எனக்கு காட்டினார். ஆதாம் ஏவாள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை என்ன பண்ணிட்டாங்க? சாப்பிட்டாங்க. புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய். சர்ப்பம் வந்து கேக்குது. ஆண்டவர் சொன்னாரா எல்லா மரத்துல இருக்கு பழம் சாப்பிடும்? கேள்வியே பாருங்க, தப்பா இருக்கு. எல்லா மரத்தில் உள்ள கனிகளை புசிக்கூடாது சொன்னாரா? இல்ல இல்ல, அப்படிலாம் சொல்ல. இந்த மரம் எதுக்கு சொன்னார்? பொய் சொல்லிட்டார். நீ சாப்பிட்டா உன் கண்ணு திறந்துடும், நீ அவரை மாதிரி மாறிடுவ அப்படின்னு கொஞ்சம் அப்படி இப்படி விடாம சுட்ட உடனே என்ன பண்றாங்க?
அப்படியா, நான் பழத்தை சாப்பிட்டா அவரை மாதிரி மாறிடுவேனா? ஓகே அப்படின்னு டக்கு என்ன பண்ணிட்டா, சாப்பிட்டா. இப்போ எங்க கொண்டு போறா? என்னங்க ஏங்க அப்படின்னு ஆதாம் கிட்ட போற. ஆதாமாகலும் பழத்தை பார்த்தவன் என்னம்மா கலர் வேற கலரா இருக்கு, சாம்பார் எப்பவே மஞ்சளா இருக்கு, இன்னைக்கே சகப்பா இருக்குன்னு கேட்கணுமா கேட்க கூடாதா? கேட்கல. பேபி கொடுத்தா நல்லா தான் இருக்குன்னு வாங்கி என்ன பண்ணிட்டாரு, டபக்குன்னு சாப்பிட்டார். இப்போ இதை சாப்பிட்ட உடனே ரெண்டு பேரும், ஓ, ஏவாள் மட்டும் தனியா சாப்பிட்டு ஒண்ணுமே ஆயிருக்காது. 10 பழம் சாப்பிட்டு கூட ஒன்றும் ஆயிருக்காது. ஏன்னா அவள் பழம் சாப்பிட்டு ஒண்ணுமே ஒரு ரியாக்ஷனும் பாடியில் வரல. பாருங்களேன், நல்லா கவனிங்களேன். நெகட்டிவ்ல அவ்வளோ யூனியன் வேலை செய்யுதுன்னா பாசிட்டிவ்ல எப்படி வேலை செய்யும்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. நெகட்டிவ், அதாவது பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, அந்த பழத்தை சாப்பிட்டு நெகட்டிவ், அது தப்பு தான். ஆனா அந்த பழத்தை ஏவாளும் ஆதாமும் ஒன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த நெகட்டிவ்ல இருக்கிற யூனியன் அவ்வளோ பவர்ஃபுல்லா எஃபெக்ட்டுக்கு வந்துச்சு. அப்போ நெகட்டிவ்ல யூனியனுக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னா, பாசிட்டிவா நல்ல தீர்மானங்களை கணவனும் மனைவியும் சேர்ந்தெடுத்தா, நல்ல முடிவுகளை கணவன் மனைவி சேர்ந்தெடுத்தா எவ்வளோ பவர் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆமென். இப்போ ரெண்டு பேருமே ஃபீல் பண்றாங்க. என்னப்பா குறைச்சிட்டியாப்பா? ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஐயோ என்ன அப்படின்னு. இப்போ ஆண்டவர் எப்பவுமே போல வராரு. அதான் டாடி வந்தாலே இவன் ஓடி வருவான், அப்பா அப்படின்னு ஓடி வரவன். இன்னைக்கு பார்த்தா காணோம், ஆளை காணோம். ஏய் எங்கடா போயிட்டான் அவன்? இப்போ கேட்கிறாரு, ஆதாம் வேர் ஆர் யூ? ஆடம் வேர் ஆர் யூ? இவன் எங்கன்னு தெரியாதா? அப்பாவுக்கு தெரியாதா? ஆதாம் எங்க இருக்கான்னு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்களேன். எந்த மரத்துக்கு பின்னாடி எப்படி உட்காந்துருக்கான் வரைக்கும் எல்லாம் அவருக்கு தெரியும். போய் உட்காந்துருக்கான், ஐயோ வந்துட்டாரா போச்சு அப்படின்னு. அது வரைக்கும் அவன் பயந்ததே இல்லை. ஏன்னா அவனுக்குள்ள அவ்வளோ ஒரு ஆக்சஸ் இருந்துச்சு. ஒரு சின்ன தவறு பண்ண உடனே அவன் என்ன நினைக்கிறான், ஐயோ இவ்வளோ நாள் வந்து நம்மளை கொஞ்சிக்கிட்டு இருந்த அப்பா இன்னைக்கு நம்ம பண்ண தப்புக்கு என்ன பண்ண போறாரு, கடபார் எதுவும் தலையில நச்சுன்னு சொருக போறாரு, கத்தி எடுத்து பொட்டுன்னு போட்டுற போறாரு நம்மள அப்படின்னு பயம் வந்துருச்சு. பயம், வெட்கம் இது வந்த உடனே அவனை தேவனை விட்டு தூரமா கொண்டு போகுது. ஆதாம் ஏவாள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஓடி ஒளிவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. என்னைக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சானோ, இன்னைக்கு வரைக்கும் மனிதன் தேவனுடைய சத்தத்தை கேட்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். God's voice was very accessible. கர்த்தரே டெனி அப்படின்னு கேட்கணும், very accessible. ஆனா அந்த access ஏன் கட்டாச்சு? Because first man feared the voice of God. அது டெரர் சத்தம். டேய் ஆதாம் எங்கடா இருக்க அப்படி வரல, எப்பவுமே வரப்போல ஆதாமே எங்கடா இருக்க, அது ஒரு அங்கலாய்ப்பின் சத்தம். நான் வரும்போதாலே என்ன தேடி ஓடி வருவியே, நான் வந்தாலே அப்பான்னு வருவியே, இன்னைக்கு எங்கடா போன அப்படின்னு தேடுகிற ஒரு அப்பா. வேலை முடிச்சுட்டு இப்போ 3 நாள் 4 நாள் கழிச்சு போறேன், போகும்போது என் பையன் இங்க இருப்பான்னு தெரியும், போனாங்க பையன் காணோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? ஹேய் இல்லை ஸ்கூல்ல விட போறீங்க, உங்க பொண்ணையோ பையனையோ ஸ்கூல்ல விடுறீங்க, 3 மணிக்கு ஸ்கூல் பெல் அடிக்கும், டெய்லி போய் பிக் பண்ண போவீங்க. திடீர்னு ஒரு 3 மணிக்கு 3:15 போறீங்க, உங்க பொண்ணோ பையனை அங்கே காணும், சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், போறீங்க பார்த்தா எப்பவுமே கேட்டாண்ட வர பையன் காணும். எப்படி இருக்கும் உங்களுக்கு? how will you feel? என்ன பண்ணுவீங்க? வாஷ் பண்ணிட்டு போவீங்க. ஹே சார் எப்பவுமே என்ன ஆச்சு? இல்லை உள்ள போய் பாருங்க, அங்கே விளையாடுறாங்களா பாருங்க, பார்க்கிங் அங்கே பாருங்க, அங்கே விளையாட கிரவுண்ட்ல போய் பாருங்க, இங்கே பாருங்க அங்கே பாருங்க, தேடி ஓடுவீங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு தேடலோடு தான் அப்பா கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? இன்னைக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நான் அவரை தேடாத போது இதே அங்கலாய்ப்பின் சத்தத்தோடு அப்பா நம்மை பார்த்து கேட்கிற, டெனி இன்னைக்கு என்ன தேடி நீ வந்திருக்கணுமே, வேர் ஆர் யூ? என் மகளே என் மகனே என்ன தேடி நீ வரணுமே, எங்க போயிட்ட? why you didn't seek me? என்ன தேடிய வரல. இன்றைக்கும் அந்த சத்தம் தொனித்து கொண்டிருக்கிறது. ஆதாம் நடுங்கிக்கிட்டு இருக்கான். இது கர்த்தர் கொடுத்த பயம் அல்ல, பிசாசு வஞ்சித்து அவனுக்குள் புகுத்தின பயம்.
Every man and women has an access to hear the voice of God. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதுக்காக நம்முடைய செவிகள் டியூனின் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா உலகத்தின் சத்தங்களும், பயத்தின் சத்தங்களும், பிசாசின் சத்தங்களும், மனிதருடைய சத்தங்களும் இதெல்லாம் நிரம்பி இருக்கிறதுனால நம்மால காட்ஸ் டோன் ஆர் காட்ஸ் வாய்ஸுக்கு ப்ராப்பரா டியூனின் பண்ண முடியல. நிறைய பேர் எஃப்எம்லாம் கேட்டிருப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? வந்துட்டே இருக்கும். நீங்க ப்ராப்பரா திருப்பி 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 கரெக்டா அந்த ஏரோ கரெக்டா அந்த ஃப்ரீக்வன்சியில் போய் அப்படி உட்காந்துச்சுன்னா வாய்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அப்படின்னு என்ன வரும்? அது வரைக்கும் என்ன பண்ணல. இந்த முதல் நாள் கூட்டத்தில் இங்க இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, this is your moment to tune in for the voice of God. கர்த்தர் தனிப்பட்ட விதமாய் உங்களோடு பேச விரும்புகிறார், தனிப்பட்ட விதமாய் உங்களை நடத்த விரும்புகிறார், தனிப்பட்ட உறவில் உங்களை இன்னும் நெருக்கமாய் அவரோடு கூட உறவாட விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் அப்பா நம்ம கிட்ட பேச விரும்புகிறார். எவ்ரி டே. இப்போ ஆதாம் பழத்தை புசிச்சனால இந்த 3 பேர் இவன் என்ன பண்ணிட்டாங்களா, என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு என்ன மனிதன் நினைக்கிறாங்க? இனிமே நான் அவங்களை என்ன பண்ண மாட்டோம், தேசிக்கப்பட்டோம் போடா அப்படி என்ன பண்ணிட்டாங்களா? நோ, தேவன் ஆதாம வெறுக்கல. தேவன் தண்ணி வேணுமா? தேவன் ஆதாம என்ன பண்ணல, வெறுக்கல. ஆனா இவனுடைய பயம், இவனுடைய குற்ற உணர்வு இவரை அப்பாவா பார்த்துக்கிட்டு இருந்த, டாடி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தவர், டாடி ஐயோ டாடி 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 இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தவன் இப்ப என்ன ஆயிட்டான்? ஐயோ இவரை பார்த்தாலே இவர் அடிப்பார், இவர் ஐயோ இவர் கொன்னுடுவார், இவர் அப்படி என்ன பண்ணிட்டான்? இவனுக்குள்ள இவன் மைண்ட் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. இவன் சிந்த ட்விஸ்ட் ஆகி அன்புள்ள தகப்பனை ஹேங்கிரி காடா பா, ஐயோ இவர்கிட்ட சும்மா வர முடியாது, இப்போ இவர்கிட்ட இப்படி அவன் ஹார்ட் ஃபுல்லா அப்படி ஆயிடுச்சு. இப்ப ஆண்டவர் இவனை தன் பக்கமா இழுக்கிறதுக்கு இவர் உலகத்தின் சிஸ்டம் எல்லாம் பயன்படுத்தி பலியெல்லாம் கொண்டு வந்து, சாக்ரிஃபைஸ் எல்லாம் கொண்டு வந்து, மிருக பலிகளை கொண்டு வந்து, புறா கொண்டு வந்து, ஆடு மா இதெல்லாம் கொண்டு வந்து எதுக்கு நினைக்கிறீங்க? அந்த ஆட்டை பலி செலுத்தணும், இவருடைய ஹார்ட் மாறுனா? இல்ல 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 இல்ல, இவருடைய ஹார்ட் டுவர்ட்ஸ் மேன் மாறவே இல்லை. இவன் பலி செலுத்தி ரத்தம் சிந்தா இவனுக்குள்ள ஒரு கன்விக்ஷன் வருது, நான் ரத்தம் சிந்திட்டேன், அதனால இப்ப என்ன ஆயிட்டாரு? Sacrifice was not for God. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறாரு. அப்படி பலி செலுத்தியாலும் நீ என்கிட்ட வாடா. அவனுக்குள்ள ஒரு உறுதி வருது, ஓகே நான் ஆடை கொடுத்துட்டேன்னா அப்பா என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, ஏன்னா அவ்வளோ பாவம் செஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு அதனால அவர் என்ன பண்ணாரு? அவன் லாங்குவேஜில் பேசிக்கிட்டே வராரு. பேசி 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 வந்து 4000 வருஷம் தாண்டி ஆடு மாடு புறான்னு கொடுத்துக்கிட்டு இருந்த, ஓ நீங்க கொடுத்து 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 திரும்ப திரும்ப போயிட்டு இருக்கீங்க, ஆகவே உங்களுக்காக நானே என்னை பலியாக கொடுக்கிறேன் சொல்லி திருத்துவத்தில் இருந்த வார்த்தையாகிய குமாரனை பிதா இயேசு இந்த பூமிக்கு பலியாய் தருகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களை ஒருத்தர் இல்ல, உங்களை ஒரு குடும்பம் நேசிக்குது. If you come to that awareness, அந்த விழிப்புணர்வுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, நீங்க ஹாலில் உட்காந்துட்டு இருக்கலாம், நீங்க கிச்சன்ல இருக்கலாம், நீங்க பெட்ரூம்ல இருக்கலாம், ஜஸ்ட் அந்த அவேர்னஸ்க்குள்ள வந்து டாடி அப்படின்னு நீங்க அவேர்னஸ்க்குள்ள வந்துட்டீங்கன்னா, உங்களை சுத்தி 3 பேர் உங்களை நேசிக்கிறது, உங்க கூட இருக்கிறது உங்களால உணர முடியும். நான் ஆரம்பத்தில் கண்ணை மூடி 3 பேரை பார்க்க சொன்னேன், சும்மா பார்க்க சொன்னேன் நினச்சிக்காதீங்க. அந்த 3 பேர் எப்பவுமே உங்க கூட இருக்காங்க. நீங்க கால் எடுத்து வைக்கும் போது they are there. எப்படி பாருங்க, இப்ப சுத்திக்கிட்டே இருக்காங்க 3 பேர் என்ன சுத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் God is with you. ஒரு செகண்ட் கூட அவருடைய அரவணைப்பில் நீங்கள் இல்லாம இல்ல. எப்பொழுதும் இந்த திரியேக அரவணைப்பு உங்க கூடவே இருக்கு. அவர் உங்களை நேசிக்கிறார். இப்ப ஆதாம் குற்ற உணர்வு, தப்பு பண்ணிட்டேன், பாவம். இந்த ஒன்றை சொல்லி நான் அப்படியே ஜெபிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு முழுவதிலும்
ஆங்கிரி 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 நினைக்கிறோம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு சொன்னார், நோ 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 நோ, நீ நினைக்கிற மாதிரி நான் கோவ கடவுள் அல்ல, எரிச்சல் எரிந்து விழுகிற கடவுள் அல்ல. எனக்கு ஆதாம் வேணும், எனக்கு மனிதன் வேணும். நான் ஆதாம நேசிக்கிறேன். ஆதாம நேசிக்கிறதுனால ஆடா ஆதாமான்னு கேட்டா நான் ஆதாம் பக்கம் நிற்பேன். யார் பக்கம் நிற்பேன்? நான் ஆதாம் கூட நிற்கும் போது அவனுக்காக ஆட்டுடைய தோலை எடுத்து அவனுக்கு லெதர் ட்ரெஸ் போட்டு, எனக்கு நீ முக்கியம்டா அப்படின்னு சொல்லுவேன். ஏசாவா யாக்கோபான்னு கேட்டா, ஏசாவா யாக்கோபான்னு கேட்டா யாக்கோபு கூட என்ன பண்ணுவாரு? நிற்பாரு. இஸ்ரவேலா எகிப்தான் கேட்டா இஸ்ரவேலோடு கூட நிற்கிறாரு. இஸ்ரவேலா மோசே ஆரோனா மிரியாமன் கேட்டா மோசே ஆரோன் மிரியாம் கூட நிற்கிறாரு. மோசேவா ஆரோனா மிரியாமன் கேட்டா மோசே கூட நிற்கிறாரு. பழைய ஏற்பாட்டு முழுசு நீங்க பாத்தீங்கன்னா யாரோடு கூடெல்லாம் தேவன் நின்றாரோ, யாரெல்லாம் அவரை தேடி அவரை பற்றி பிடித்தார்களோ அவர்களோடு கூட அவர் நிற்கும் போது, இப்ப மோசே கூட அவர் நிற்கிறாருன்னா சொந்த அக்கா அண்ணன் தான் அவங்க மோசையை பத்தி தப்பா பேசினா தேவன் அவர்கள் மேல் கோபம் கொள்ளுகிறார். நீங்க ஓல்ட் டெஸ்ட்மென்ட் அதே லைன் தான், ஃபுல் ஸ்டோரி லைனை நீங்க பாத்தீங்கன்னா, when God loves, he loves everyone, but there are few who stood with God. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்தின்படி நடந்த சிலர் இருக்காங்க பழைய ஏற்பாட்டில். அந்த சிலரோடு கர்த்தர் நிற்கும் போது இவனுக்கு விரோதமா ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா அவன் மேல அவருடைய கோபம் தலைமுறைக்கும் காட்டப்படுது. அப்படித்தான் எகிப்தியரா இருந்தாலும், பிலிஸ்தியரா இருந்தாலும், அமெரிக்கியரா இருந்தாலும், யாரா இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை நீ பகைத்தால் அப்படின்னு சொல்லிட்டு தலைமுறைக்கும் சொல்றாரு, அவனை விடாத. அதை சொல்லும்போது உங்களை பார்த்து நான் சொல்றேன், இது வெறும் இஸ்ரவேலருக்கு அல்ல, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறபடினால் உன்னை எதிர்க்கிறவர்கள், உன்னை பகைக்கிறவர்கள், உன்னை விரோதிக்கிறவர்களுக்கு முன்பாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை அவர்கள் அறியும்படிக்கு கர்த்தர் செய்வார். When God stands with you, your enemies will know. உங்க சத்துருக்களுக்கு தெரியும் கர்த்தர் உங்க கூட நிற்கிறார். அது ஒருவேளை உங்க சொந்தமாவே இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்க கூட நிற்கிறார் என்பதை அவர்கள் கண்கள் காண கர்த்தர் நிரூபிப்பார். நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கலாம், நம்ம சொந்தக்காரங்களா இருக்கலாம், வேலை செய்யறவங்களா இருக்கலாம், நமக்கு தெரிந்த ஆட்களா இருக்கலாம், ஆனா நீங்க கர்த்தரோடு கூட நின்றால், கர்த்தரை வைராக்கியமாய் நேசித்தால் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் அறியும்படி கர்த்தர் செய்வார். அதுதான் நீங்க பழைய ஏற்பாட்டு முழுசும் பாப்பீங்க. இஸ்ரவேல் தேசத்தோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை பிலிஸ்தியர் பார்ப்பாங்க. ஏய், காட் இருக்காரா, அவங்க கூடாரத்தில் கர்த்தர் இருக்கிறாரு. ஏன்னா கர்த்தர் அவர்களை நேசித்தா. இன்னைக்கு அதுதான் நம்மை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறதுனால நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை அநேகர் அறியும்படிக்கு நான் செய்வேன். உங்க வீட்டார் அறிந்து கொள்வார்கள், உங்க சொந்த பந்தம் அறிந்து கொள்ளும், அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை எல்லாரும் அறியும்படி கர்த்தர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா.